கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் தீபங்களின் பரிசுத்த சக்தி பூமிக்கே இறங்கும் மிகச் சிறப்பு நாள். இது சிவபெருமானின் சக்தியையும் முருகப்பெருமானின் தெய்வீக வீரியத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கச் செய்கிறது. இந்த நாளின் முக்கியத்துவம் பண்டைய ஆகமங்கள், புராணங்கள், சித்த மருத்துவங்கள் மற்றும் வானியல் அடிப்படையிலும் கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் தொடங்கும்போது சூரியன் விருச்சிக ராசியில் டிரான்சிட் ஆகி அக்னி தத்துவம் அதிகமாக ஆட்சி செய்யும். அதனால் இன்று ஏற்றப்படும் ஒவ்வொரு தீபமும் நம் மன உடன் ஆற்றல்களை சுத்தப்படுத்தும் சக்தியை கொண்டதாகும் என சித்தர்கள் கூறியுள்ளனர். சிவபுராணத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் தீயிலிருந்து உருவான 6 குழந்தைகள் ஒன்றாகி முருகன் உருவாகிய நாள் ஒரு மகத்தான ஆன்மீக நிகழ்வு. அதனால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது தடைகளை அழித்து மன உறுதி, வீரியம், தெளிவு ஆகியவற்றை பெருக்கும் என்றும், குடும்பத்துக்கு ஒளி, ஒற்றுமை, அமைதி கிடைக்கும் என்றும் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நாள் தீப வழிபாட்டிற்கு மிகச்சிறப்பு நாள். குறிப்பாக நெய் தீபம் ஏற்றினால் புனித ஒளி நம்மை நேரடியாக சூழும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. வீட்டின் வாசலில் கோலம் போடும்போது அரிசி மாவோ மஞ்சளோ பயன்படுத்துவது பவித்திர சூழ்நிலை உருவாக்கும். மஞ்சள் வீடு முழுவதும் நெகட்டிவ் எனர்ஜி அகற்றும் தன்மை கொண்டது. தீபமேற்றும்போது ஓம் தீபஜோதியே நமஹா என்று மனதிலேயே கூறினாலும் உங்கள் வீட்டின் அதிர்வெண் உயர்ந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். கார்த்திகை 1 அன்று பித்ரு தர்ப்பணம், தண்ணீர் தில்ஹோமம், அன்னதானம் போன்றவை செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. ஆன்செஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைத்தால் வீட்டு வாழ்க்கையில் செழிப்பு, ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இன்று சூரியோதயத்தின் நேரத்தில் குளித்து புதிய ஆடை அணிந்து வீட்டை சுத்தம் செய்து ஒரு சிறு மந்திர தியானம் செய்வது வருஷம் முழுக்க பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். குளிக்கும்போது ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற மந்திரத்தை மனதிலே உச்சரித்தால் மன அழுத்தம் குறையும். காலை நேரம் சிவபெருமான் வழிபாடு, மாலை நேரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நம் உடலின் உணர்ச்சிகளையும் ஆன்மாவையும் சமநிலையில் வைக்கும். மாலை 6 மணி முதல் 7:30 வரை சந்தியா டைம் என்று சொல்லப்படும் நேரத்தில் தீபமேற்றினால் அதன் விசேஷ பலன் மிக அதிகம். தீபத்தின் மெதுவான ஒளி நம் பிரெயின் வேவ்ஸை ஹார்மோனைஸ் பண்ணும். மனம் காமாகும், சப்கான்ஷியஸ் மைண்ட் கிளென்ஸ் ஆகும் என்பது சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸிலும் கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை 1 அன்று நிவேதனம் செய்ய சிறந்தவை நெல்லிக்கனி ஆரோக்கியம், பால் சுத்தம், நெய் ஆனந்தம், வெல்லம் சக்தி, சிவப்பு பூக்கள் சக்தியின் அருள், துளசி பாவ நிவர்த்தி, வில்வ இலை சிவபெருமானின் அனுபவம். இன்று செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர வழிபாடுகள் ஓம் நம சிவாய மனசுத்தம், ஓம் சரவணபவ அனைத்து தடைகள் நீக்கம், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஷாமுண்டாயை நமக நெகட்டிவ் எனர்ஜி நீக்கம், ஓம் லக்ஷ்மி நமக ஐஸ்வர்யம் பெருக்கம். தீபம் ஏற்றிவிட்டு 2 நிமிடம் அதை பார்த்தபடி அமைதியாக மூச்சை உணர்வது அக்னித்ராடகா எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தியானம். இது 3rd ஐ சக்ராவை சுத்தம் செய்து இன்ட்யூஷன் அதாவது அறிவு அதிகரிக்கச் செய்யும். இன்று குவாரல், ஆங்கர், ஜெலசி, காசிப் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இது ஆன்மீக பலனை பாதிக்கும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குடும்பத்துடன் சேர்ந்து தீபம் ஏற்றினால் குடும்ப பந்தம் நெருக்கமாகும். குழந்தைகளுக்கு ஆன்மீக உணர்வு வளர்க்க இது மிகச்சிறந்த நாள். இரவு நேரத்தில் வீட்டின் எல்லைகளில் 11 அல்லது 21 தீபங்கள் ஏற்றுவது வீடு முழுவதும் நெகட்டிவிட்டி அகற்றி பாதுகாப்பு சக்தி உருவாக்கும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கார்த்திகை 1 இன்றைய வழிபாடு என்பது ஒரு சடங்கு அல்ல, நம் மனம், உறவு, வாழ்க்கை, ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் ஒரு ஆன்மீக ரீசெட் பட்டன். இன்று ஏற்றப்படும் ஒரு தீபம் கூட உங்கள் வாழ்க்கையில் 1 வருடத்திற்கும் மேலான ஒளி, நம்பிக்கை, அமைதி கொண்டு வரும். கார்த்திகை 1 இது ஒளியின் தொடக்கம். உங்கள் வாழ்க்கையின் புதிய எழுச்சி, ஆன்மீக புதுமை, மன அமைதி, குடும்பச் செழிப்பு அனைத்துக்கும் கதவு திறக்கும் நாள்.